ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. நைட்டு என்ன நாங்கள் டிஃபன் பண்ணி நாங்கள் எப்படி சாப்பிட போறோம் சொல்லி தான் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சொல்லணும் எடிட் மேடம் எல்லாத்தையும் நான் ஏதாவது அவளை பத்தி எதனா எடுத்துட்டா ஃபுல்லா கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா எடிட் பண்றவங்க என்ன ஃபுல்லா கட் பண்ணிருக்கேன். அவளை இது வரைக்கும் ஏதாவது இதுல காமிக்கிறேன்னா அந்த அம்மா உடனே கட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அந்த அம்மா ஆட் பண்ணுவாங்க. ஒழுங்கு காமி இவங்க தேவி பாட்டி கண்ணா முடிக்கா. நல்லா இருக்கேன். உங்களோட டான்ஸ் வீடியோக்கு ஒரே ஹேண்ட்ஸ்மா எனக்கு போன் பண்ணி எல்லாம் சொல்றேன். உன்னோட நேத்து சேலஞ்ச் வீடியோல டான்ஸ் ஆனல்ல, அதை எல்லாரும் பார்த்து ஸ்வேதாவுக்கு கால் பண்ணி பாட்டி நீ என்ன பண்ண லீலைகள்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லுமா, என்ன லீலை பண்ணாங்க சொல்லு ஸ்வேதா. நானே அசிங்கமா இருக்குது, நானே தடுக்கிறேன். சொல்லு ஸ்வேதா, சொல்லு சொல்லு. மூஞ்சி கம்மி போன்ல சொல்றாங்களா? சொல்லுடி. சொல்றீங்களா? நீங்களும் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க டான்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? அப்படி பார்க்காதவங்க என்னோட சேனல்ல போய் பாருங்க. நேத்து வீடியோவை போய் பாருங்க, மறக்காம பாருங்க. திடீர்னு வா நோ அது பண்ண ட்ரூத் ஆர் டேர், ட்ரூத் ஆர் டேர், ட்ரூத் ஆர் டேரா? அது சொல்லு. சரி சரி, ட்ரூத் ஆர் டேர். டூத் இல்ல, ட்ரூத். அப்படி இல்ல, டீத் டீத் சொல்லு. டீத் ஆர் டேர் சொல்லலாம். டீத் என்ன பல்லு? ஆமா, என்ன பைத்தியக்காரச்சா ஆக்குறீங்க. சொல்லுமா. சிப்பா. சரி ஓகே, இன்னைக்கு நான் இன்ட்ரோல சொல்லவே இல்லை. ஸ்வேதா, நம்ம வீட்டுல என்ன டிஃபன் சொல்லு பாப்போம். சி, ஒழுங்கா சொல்லு. பட்டன் போன் இருந்துச்சுன்னா நான் பழைய பாட்டெல்லாம் பாடி வச்சிருக்காங்க. அது இல்ல, டச் போனு. அது எனக்கு கத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நானே வீடியோ போட்டு பழைய பாட்டு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஜாலியா சொல்லு பாப்போம். ஒரே ஒரு ஸ்டெப் போட. என்னத்துக்கு ஸ்டெப் போட பாப்போம். என்னத்து ஏதோ ஒரு ஸ்டெப் போட. போடு போடு. இதான் நான் நேத்து ஸ்டெப்பே போடுறேன். நீ என்ன பண்றீங்க? இன்னைக்கு எங்க வீட்டுல நைட் டிஃபன் என்னன்னா ரவை கிச்சடி, ஒயிட் சட்னி. இங்க பாருங்க, ரவை கிச்சடிக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ் இல்ல, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கும் நாங்க இன்னும் வாங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், புதினா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பட்டை லவங்கெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே சரி ஓகே. அவரு பனியன் போட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஷர்ட்டு போட்டு தான் காமிப்பாராம் அவர் ஃபேஸ. ஓகே, அவர் ஷர்ட் போட்டு வரட்டும். ரொம்ப அழகா இருக்குதா இதுல அவர் ஷர்ட் போடாம ஒண்ணு சூப்பரா இருக்கு. சரி சரி, இப்ப காமிக்கலாமா அவங்கள? போட்டாச்சா பட்டலவங்கலாம்? எப்போ காடுறது பாவம். ஆமா, பச்சை மிளகாய் கீர்னியா? என்ன பார்த்தா அப்படியே முழுசா போட்ட மாதிரி இருக்கு. ஹாய் மாமா.
ஒல்லி மாமா சட்னி அரைக்கணும். ஒல்லி மாமா உடச்சுக்கல ஏத்துற உடம்பு திருப்பி எத்திரியா கான்ஃபிடன்ட் ம் கான்ஃபிடன்டா இருக்கணும். அதுதான் அதுதான் வேணும். ஓகே, பயப்படக்கூடாது. எதுவும் பயப்படுற உடம்பு வந்து பண்ணுது, நானா பண்றேன்? பயப்படுறாங்களா? ஆமா, பயப்படவே கூடாது. எது வந்தாலும் பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ரேப் போடுங்க, பாத்துக்கீங்க. நானாவே ரேப் போட்டு அப்படியே இருக்கிறேன். நான் அதுதான் சொன்னேன், உன் ஏப்பத்தை நான் வாங்கிக்கிறேன்னா அது வர மாட்டேங்குது. பேசாம பார்ட்ஸ் எல்லாம் மாத்தி வச்சுக்கலாம். வெங்காயம் போட்டு போடுமாமா போடுறாங்க. கிச்சடி வராது, உப்புமா மாதிரி கூட வராது. ஏன் என்ன உப்பு போடணும்ல. உப்பு சட்னி தேங்காய் அரைக்கல. தேங்காய் அரைக்கணுமா? உடைக்கவே இல்லைன்னு சொல்லு. ஃப்ரிட்ஜ்ல உடைச்சது இருக்குமே. இல்லப்பா, அது ஒரு மாதிரி காஞ்சி போட்டுட்டா தேங்காய் தான் உடைக்கும். இது பாக்ஸ்ல கட் பண்ணி காஞ்சி போயிடுச்சா? ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை நாளா அதை கட் பண்ணியே வச்சிடணும்ல. அப்போ முழு தேங்காய் தான் உடைக்கணும் போது. இஞ்சி பூண்டு விழுது வெளியே சின்னது. இன்னைக்கு காலையில இருந்து செம காத்து இல்ல, சூப்பரான ஃப்ரெண்ட்ஸுங்க. காலையில இருந்து செம காத்து. மழை மழைலாம் கிடையாது, மழையே இல்ல. சும்மா ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் வருது, அவ்வளவுதான். அது ஒரு மழையா? போன வருஷம் பெஞ்சது பாருங்க, செம மழை. கரண்ட் கூட இல்லாம இருந்தோம் ஒரு 3 நாள். 2 டேஸா கரண்ட் இல்லாம இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். அந்த அளவுக்கு சரியான மழை. இந்த வாட்டி மழையே கிடையாது. இன்னைக்குதான் காத்து சூப்பரா இருந்துச்சு. சுண்டக்காய் காரக்குழம்பு பாருங்க. இன்னைக்கு நாங்க வச்ச சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படிமா இருக்கு? இன்னைக்கு மத்தியானம் வந்து சுண்டக்காய் காரக்குழம்பு, அப்புறம் பொடிச்சு ரைஸ், பூரி அப்படியே கிடக்குதுங்க, சாப்பிடவே இல்லை. அப்புறம் ரசம், அவ்வளவுதான். நல்லா இருக்கா சுண்டக்கா? ஏன் அவ்வளவு பசியா? நல்லாவே இல்ல. மத்தியானம் கூட சோறு சொல்லலாம். வெறுப்பேற்றதுக்கு எது இதுல வெறுப்பேற்ற? ரவை போட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் செதுறாது. பூரி சாப்பிட்டுக்கிறாங்க சுண்டக்காய் குழம்பு வச்சு. நல்லா இருக்கும். சட்னி அரைச்சு. புதினா யூஸ் பண்ணலையா? அங்கேயே இருக்கு. அப்ப ஏன் அவ்வளவு கட் பண்ணி வைக்கிற? கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரவைய போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடணும். சவுண்டா சொல்லுங்க. முடிஞ்சிருச்சா கிச்சடி? ஐயோ, ஆவி அடிச்சிருச்சு. ஓகே, இப்போ தெரியுதுங்களா? செமையா இருக்கு. தாலி போடலையா சட்னிக்கு? ஒயிட் சட்னியும் ரெடி. தாலி போடணும். வேணாம் வேணாம் விடுங்க, இதுவே போதும். ஓகே, தாலி போட்டீங்கன்னா சாப்பிட்டுடலாம். தாலி போட்டாச்சு. இன்னும் கேஸ் எல்லாம் கிளீன் பண்ணாமையே கிடக்குது. சமையல் பண்ணாவே கண்டமா ஆகுது பாருங்க. சாப்பாட்டுல தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி வச்சாச்சு. இந்த தண்ணியை காலையே குடிச்சிடும்.
சாப்பிட்றதுக்கு ரெடியா ஆயிடுச்சு. நம்ம சட்னியும் கிச்சடி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சட்னி வச்சுருங்க. ஏய் அது ஊத்துனாதான் நீ நல்லா இருக்கும்ன்றல. அம்மா எடுத்துக்கோமா. இப்போ சொல்லுங்க தேவிகாம்மா. இங்க பார்த்து சொல்லு. நல்லா இருக்காமா? காரம்லாம் நல்லா. சரி சரி சாப்பிடு. இப்படி இருக்கு சொல்லு. என்ன நல்லா இருக்கு. எனக்கு உப்பு கம்மியா இருக்கு. இங்க பாருங்க பாப்பா பாருங்க, சிங்சாங் பார்த்துனேதான் குழந்தை சாப்பிடும். குட்டி பாப்பால அது சிங்சாங் தான் பார்ப்போம். ஓகே நான் ஆமா கரெக்டா இருக்குமா? ஜாஸ்தியாவே இருக்கு. ஜாஸ்தியாலாம் இல்ல உப்பு. இல்ல நல்லாவே உரப்பா இருக்கு. பொய்யெல்லாம் பேசுறா. எப்ப பாரு உப்பு ஜாஸ்தியா சாப்பிடுறா. உப்பு வியாதி வரது. அதான் அழகா சொன்னல. பட்டாணி எல்லாம் போட்டிருக்கு பாத்தியா? பட்டாணி எல்லாம் போட்டாதான் கிச்சடிக்கு சூப்பரா இருக்கும். இரு சட்னி உப்பு இருக்குங்களா? நல்லா சட்னி இருக்கு இருக்குமாமா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிச்சடிக்கும் பாருங்க, கிச்சடிக்கும் சட்னிக்கும் சூப்பரா இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். நீங்களும் நைட்ல உங்க வீட்டுல என்னென்ன டிஃபன் பண்ணுவீங்க, எப்படி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோலாம் தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லு. பாய் சொல்லுங்க. பாய்.